ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று 29ஆம் கவிதை. இதோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, இதயம் உதயம் பெறும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முழுமையா சொல்றேன், அதுக்கப்புறமா இதுல இருக்கிற ஆவிக்குரிய ஆழங்களை தேவனே உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதயம் உதயம் பெறும். என் கல்லீரல் உம் விரல் பட்டு ஆறும். உம் சொல் என் தோல் முற்றும் புதிதாக்கும். தசைகளுக்கு இசை தந்து புதிய வலுவை தாரும். உம் வீட்டில் என் மூச்சு குழாய் தங்கும். அங்கும் இங்கும் எங்கும் உம் தயவால் இயங்கும். அப்போ நீங்க நல்லா பாருங்க, இதயம் உதயம் பெறும் அப்படின்னா நம்மளுடைய இதயத்துக்கு தேவன் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்க போறார். யாராச்சும் பல நோயால பாதிக்கப்பட்டு இருக்கீங்களா? கல்லீரல், இருதய நோய், உடல் முழுவதும் சோர்வுற்று நரம்புகளால் இல்லை எலும்புகளால் ரொம்ப சோர்வாய் காணப்பட்டு மிகவும் வியாகுலத்துடன் வேதனையுடன் இருக்கும் யாவருக்கும் இந்த கவிதை பொருந்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் இதை அனைத்தையுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்திருக்கிறேன். அதனால் தான் தேவன் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதயம் உதயம் கண்டிப்பாக ஆகும். எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். இதயத்துல தேவன் இருக்கும் போது அதுதான் உதயம். ஒரு சேதமும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். அப்புறம் பாருங்க, கல்லீரல் உம் விரல் பட்டு ஆறும். அவர் தொட்ட இடம் எல்லாமே வெற்றிதான், தோல்வி அல்ல. அப்போ உங்களுக்கு சுகவீனமான வாழ்க்கை ஒரு நாளும் இருக்காது. தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக சுகத்தை கொடுப்பார். உங்களுடைய தோல் அழுகி போன நிலைமையில் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுடைய தோலை அவருடைய சொல் மூலமாய் புதிதாக்க வல்லவர். நீங்க பாருங்க, என் தோல் முதலாய் அழுகி போனாலும் என் மாம்சத்திலே அவரை பார்ப்பேன், அவரை காண்பேன். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்போ நம்மளுடைய தோல் அழுகி போகும்படியாக தேவன் செய்ய மாட்டார். அதை தேவன் புதிதாக்க வல்லவர். அப்புறம் பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்லணும் அப்படின்னா, கை காலுகளுக்கு தேவன் எனக்கு பெலன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு ஆர்கனை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். ஆனால் முக்கியமாக இதை தேவன் எனக்கு கொடுத்ததால் ஒரு விஷயத்தை மட்டும் தான் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். நம்முடைய தசைகளுக்கு அவருடைய இசை மூலமாய் புதிய வலுவை தந்து கொடுப்பார். அந்த இசை வெறும் சாதாரண ஒரு இசையாக இருக்காது. பரலோகத்திலிருந்து அபிஷேகம் செய்யப்பட்டு நமக்கு அனுப்பப்படும் ஒரு சுகம் தரும் இசையாக இருக்கும். அந்த இசை மூலமாய் நம்மளுடைய தசைகளுக்கு கண்டிப்பாக தேவன் ஒரு புதிய சுகத்தையும் வலுவையும் தர வல்லவராக இருக்கிறார். உன் வீட்டில் என் மூச்சு குழாய் தங்கும். அங்கும் இங்கும் எங்கும் உம் தயவால் இயங்கும். தயவால தான் மூச்சு குழாய் கூட இயங்கி கொண்டே இருக்கிறது. நம்ம மூச்சு விடுறோம் அப்படின்னா அந்த மூச்சு குழாய் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அவரே அந்த நித்திய மூச்சு குழாயா இருக்காரு. அதை இயங்க வைக்கணும்னா தேவனால மட்டும்தான் முடியும். அவர் இல்லைன்னா எப்படி அகிலமே இயங்காதோ மூச்சு குழாயும் இயங்காது. ஒரு அணுவும் அவர் மூலமாய் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த நோய் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, நீங்க சோர்ந்து போகாது. அனைத்து நோயிலிருந்தும் நம்மை தேவன் விடுதலை ஆக்குவார். இந்த கவிதையின் மூலமாய் தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையையும் சுகத்தையும் தந்து யாவர் முன்னிலையிலும் உங்களை மிகப்பெரிய சாட்சியை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.